இந்த உலகத்துல ரொம்பவே மர்மமான டிராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மோனாலிசா ஓவியம் அப்படிம்பாங்க. த லாஸ்ட் சஃபர் அப்படின்றக்கூடிய ஓவியம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் காஸ்ட்லியான ஓவியம் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டார்வின்சி வரைஞ்சதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இத விட அதிகமான அளவுல வேல்யூவே பண்ண முடியாத அளவுக்கு, அத நேர்ல போய் நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு, வானத்துல பறந்தா மட்டும் தான் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு, நெனச்ச உடனே எல்லாரும் போய் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, த செவுத்துல வரைஞ்ச ஓவியம் இல்ல, தரையில வரைஞ்ச ஓவியம். கிட்டத்தட்ட வந்து 1 அடி 2 இல்ல, 1 அடி 2 அடி இல்ல. சதுர கணக்குல, சதுரடி கிலோமீட்டர் கணக்குல வரையப்பட்ட ஓவியங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, த நாஸ்கா லைன்ஸ். இது எங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டோம்னா, நம்ம பெரு நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வெட்டவெளி, ஒரு பாலைவனம் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெட்டவெளி பகுதியில தரையில மட்டும் இல்ல, மலைகளையும் ஆக்கிரமிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லைன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, குரங்குகள், சிலந்திகள் சிலந்திகள்னு சொல்லக்கூடாது. குரங்கு, சிலந்தி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்பீனிக்ஸ் பறவை, பல்லி, நாய், பூனை, இப்படி நம்ம ஊர்ல இருக்கிற விலங்குகள்ல இருந்து நம்ம அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத விலங்குகள் வரைக்கும் எத்தனையோ விலங்குகள், பறவைகள், பூச்சி இனங்கள், இது எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி அந்த இடத்துல வந்து டிராயிங்ஸா வரைஞ்சிருக்கிறாங்க. இதை யார் வரைஞ்சாங்கன்னு தெரியல. அதை ஏன் அவங்க கீழே வரைகிறத 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே போனால் மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் நேர்த்தியா எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல வந்து முடிகிற மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி யார் வரைஞ்சாங்கன்னு தெரியல. எதுக்கு வரைஞ்சாங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டங்கள்ல அந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானம் அப்படிங்கிறது அந்த வானத்தை நோக்கி மேலே பறந்து போயிட்டு இருக்கும்போது, வேற யாரோ எதிரிகளோட விமானம் ஏதோ மேலே பறக்குதா, கீழே யார் யாரும் ஊடுருவிட்டாங்களான்னு பார்க்க போயிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்த முதல்ல நோட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கீழே மக்கள நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கீழ ஏதோ ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்சா ஏதோ ஒரு கோடு போகுதுன்னு தான் நினைப்போம். ஆனா வானத்துலருந்து பார்க்கும்போது தான் அதோட மிஸ்டீரியஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது. அப்படி அவங்க பார்த்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு நிற்கக்கூடிய உலகத்தின் ரொம்ப மர்மமான மற்றும் எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னே தெரியாத அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்கா லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நாஸ்கா ஓவியங்கள். ஓகேங்களா? நாஸ்காங்கிறது அந்த பாலைவனம். அந்த பாலைவனத்தில இருக்கக்கூடிய ஓவியங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்கா லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவுமே ஒரு மர்மமான விஷயமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுகிறது. அதே மாரி உலகத்துடைய ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் இருந்துட்டே இருக்குது. ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலயுமே கூட இருந்துட்டு இருக்குது. நம்ம எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியாவுல எல்லாருக்குமே தெரியும். யூபியில வந்து பார்த்தீங்கன்னா, பீம்குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பீம்குண்டோட பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பீம்குண்ட பத்தி சிம்பிளா சொல்றேனே, பீம்குண்டு உள்ளாடி போய் பார்த்தாங்கன்னா, போக போக ஆழம் போயிட்டே இருக்குது. பொதுவா குளத்துல தண்ணி நின்னுச்சு அப்படின்னா, அந்த குளத்துல வந்து பாசம் கட்டும். இதுல பாசம் கட்டுறது கிடையாது. சுனாமி அந்த 2004ல சுனாமி வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் முன்னாடி நீர்மட்டம் உயர்ந்திருக்குது. திடீர்னு என்னடா நீர்மட்டம் உயருதுன்னு நெனச்சாங்க. அதனால ஒரு 10, 15 நாள்லயே சுனாமி வந்ததும், சுனாமி வருதுன்னா இது அறிகுறி காட்டுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அது பெரிய விஷயமா பரவும். ஆர்டிக்கல்லாம் வந்திருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட டிஸ்கவரி சேனல்காரங்க என்ன பண்றாங்க, அவைங்க அங்கருந்து ஸ்கூபா டைவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள கூட்டிட்டு வந்து உள்ளாடி போய் தொலைவி பார்க்குறாங்க. நீச்சல் அடிச்சுக்கிட்டு இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. இவங்களால ஒரு 80 மீட்டர் ஆழம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. போய் பார்த்தப்ப, ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஆக்டோபஸு, ஒரு சில பவளப்பாறைகள், ஒரு சில பாசிகள்லாம் இந்த பீம்குண்ட் அடியிலயும் இருக்குது. ஸோ இது வந்து கடலுக்கு தொடர்புடையதா ஒரு வேளை இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பீம்குண்டோட தண்ணி நல்ல தண்ணி சுவையில இருக்குது. கடலோடைய ஆழம் அப்படிங்கிறது, கடல் தண்ணியோட சுவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு கரிக்கும். இது ரொம்பவுமே ஒரு மர்மமான இருக்குது. மர்மமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா?